சும்மா வெளியே மொறுமொறுனும் உள்ள சாஃப்டாகவும் மீன் பொரிச்சு சாப்பிட போகிறோம். பெரிய மசாலாலாம் இல்லை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மூணுத்தையும் சேர்த்து மீனை ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணியாச்சு. இப்போது எண்ணெயை காய வச்சு சட்டியில் எல்லா மீனையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டோம். நான் இங்கே 4 பீஸாக எடுத்து பொரிக்க போகிறேன். அதுக்கு மிதமான தீயில ஒரு மீன் துண்டுகளையும் போட்டாச்சு. ஒரு பக்கமும் 3 நிமிஷம் பொரிய விட்டு திருப்பணும். 3 நிமிஷம் ஆகின பிறகு நம்ம ஒரு மீனையாக பக்குவமாக திருப்பி போடணும். திருப்பும்போது கவனம் தேவை, உடஞ்சிடாமல் பார்த்துங்க. அப்போ தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே நம்ம 4 துண்டையும் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு அதுவும் 3 நிமிஷம் பொரிய விட்டாச்சு மிதமான தீயில. இப்போது எல்லா மீன்களும் பொரிஞ்சு வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? அருமையாக இருந்துச்சு. வெளியே கிறிஸ்பியாக, ஆனால் உள்ள சாஃப்டாக. இது மீனோட முட்டைன்னு சொல்லுவாங்க. இதை நாங்கள் செனன்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஊரில் மீனோட முட்டைக்கு எப்படி சொல்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மீனோட முட்டை இருக்குல்ல, சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.